கூட சேருவீங்களா? தம்பி தெளிவா கேளுங்க. என்பி கூட கதைப்போமால சேருவீங்களா தானே கேட்க வரீங்க? என்பி கூட கதைப்போமால. இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? இன்னும் 10 எபிசோட் பார்க்க வைக்கணுமே. இல்ல நீங்க சேரணும்னு நினைச்சா சேர்ந்துருவாங்க, பிரிஞ்சிடணும்னு நினைச்சா பிரிஞ்சிருவாங்க. உங்களுக்கு என்ன ஆகணும்? சேரணுமா பிரியணுமா? சொல்லுங்க ரவி. சொல்லுங்க. சேரணுமா? சேரலாம். ஹரி சேர்த்து விட்டுருங்க ஹரி. ஓகே பிரீதா அவர்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் கம் ஆன். ஹாய் சிஸ்டர். ஹாய் சிஸ்டர். பேர் என்ன? த்ரிஷா. ஹாய் த்ரிஷா. உங்களுக்கு மூவில நடிக்க ஆசை இருக்கா? அப்படி நடிக்கணும் மாதிரி இருந்தா எந்த மாதிரி ரோல் பண்ணுவீங்க? என்ன மாதிரி ரோல் பண்ணுவீங்க? மூவில நடிக்க ஆசை இருக்கான்னு கேட்டீங்க பாத்தீங்களா? வெறி இருக்கு. அதான் எல்லாரோட ட்ரீமும், அதான் என்னோட ட்ரீமும் கூட. என்ன மாதிரி ரோல் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. ஐயோ என்ன ஏதோ பிரச்சனையில மாட்டி விட. சும்மா ஏதாவது சொல்லுங்க. இல்ல எனக்கு ரோல் அப்படின்னு சொல்றதை விட நான் பண்ற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு நல்ல பேஸ் லைனோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கதை போமா எப்படி எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகுதோ, ஏதோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதோ, அந்த மாதிரி நான் பண்ற ரோல் ஏதோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னா அது எனக்கு சந்தோஷம். அண்ணா உங்க சிடபிள்யூசி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான்மா, இங்க தான் கொஞ்சம் நல்ல ஜாலியா இருக்குமா. எப்பவுமே ஒரு இங்க ஜாலியா இல்லையா? இங்கே ஜாலியா இருக்குண்டா. ஒரு நிமிஷம், என்ன பிரச்சனை இருந்தா திட்டுமா, என்ன இப்படி மாட்டிலாம் விடாத. சிடபிள்யூசி ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்மா, ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு பிடிச்ச குக் யாரு? அம்மு அபிராமி பிடிக்குமா, அது ஃப்ரெண்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ வேற என்ன கொஸ்டின் இருக்கா? புஷ்பா 2 கெஸ்ட் அப்பியரன்ஸ் பத்தி. புஷ்பா 2வா? கெஸ்ட் அப்பியரன்ஸ் வேறயாமே நீங்க? நான் புஷ்பா 2வா? இல்லண்ணா, நீங்க வந்து ஃபஹத் ஃபாசில் சாரோட விக்ரம்ல ஒரு சீன் பண்ணீங்களா, அவர் ஏதோ புஷ்பா 2ல உங்களை கூப்பிட்டுருக்காரு. நான் விக்ரம் 2ல 30 செகண்ட் தான் நடிச்சேன். விக்ரம் 2 வரல. சரி சரி சரி, விக்ரம் 1 தான் வந்திருக்கு. நான் ஒண்ணே 30 செகண்ட் தான் நடிச்சேன். 30 செகண்ட் இல்ல 20 செகண்ட். சரி, நான் 20 செகண்ட் தான் நடிச்சேன். ஆக்சுவலி இங்க இருக்கிற சினிமால நம்மள கூப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்பனே புஷ்பா அப்படிங்க கூப்பிட்டாலுமே சில பேர் ஆடிஷன் வரும்போது இவனை விட நல்லா 2-3 பேர் இருக்கா சஜஸ்ட் பண்ணி இவரே ஃபோன் பண்ணி சொல்லுவாரு, இவன் வேணாப்பா வேற எதை சொல்றேன்னு சொல்லிட்டு நடந்தா சந்தோஷம் தாமா. நான் நல்ல அர்ஜுன் கொண்டு நடிச்சா. உங்க ரியல் லைஃப் பிரீதா யாரு? எல்லாரும் டைரக்ட் பண்ணும்போது சில ஆசை இருக்கும், இப்படிலாம் நடந்தால் நல்லா இருக்கும்னு. அப்படி ஒரு ஆசையில் எடுத்துகிட்டு இருக்கிறதா கதைப்போமா, நடந்தால் நல்லது தான். ஆயினா நீங்கள் ஹீரோவா வரணும்னா எந்த மாதிரி ஹீரோவா வரணும்னு ஆசைப்படுறீங்க? அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி என்னைக்குமே என் தலைவர் விஜயகாந்த் அவர மாதிரி வரணும்னு ஆசை இருக்கு. சூப்பர்ண்ணா. அண்ணா ஆக்டர் சூர்யா அண்ணா கூட வந்து நீங்க ஜெய்மீம் நடிச்சிருக்கீங்க. அங்க ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அண்ட் அவர் கூட வந்து நீங்க மோட்டிவேட் ஆன விஷயம் அப்பப்ப ஞாபகப்படுத்துமா ஜெய்பீம் ஒரு சீன் நடிச்சாலும் நச்சு நடிச்சிட்டு போனீங்க. சூப்பர்டா சூப்பர்டா. தேங்க்யூடா தேங்க்யூடா. ஆக்சுவலாக வந்து பிளாக் ஷீப் எப்படி ஒரு புத்தகமோ அதே மாதிரி சினிமான்றது ஒரு லைப்ரரி. ஸோ வந்து சூர்யா சார்கிட்ட இருந்து நிறையா வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அவர் மெயினாக வந்து டிசிப்ளின் கற்றுக்கிட்டேன். எப்படி இருக்கணும் ஸ்பாட்டில், எப்படி அந்த சீனில் பண்ணணும் அப்படின்றது நான் டிசிப்ளின் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஹலோ ஐஎஸ் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. ப்ரோ ரொம்ப நாளா எங்க பேட்ச் பசங்க எல்லாருக்கும் ஒரு டவுட். என்ன டவுட்? யூடியூப்ல மாசா ரகட்டா ஒரு கேரக்டர் செஞ்சிட்டீங்க, அதுக்கு ஆப்போசிட்டா பாபா பிளாக் ஷீப்ல ஒரு பொசசிவா லவ் பாயா ஒரு கேரக்டர் செஞ்சிருக்கீங்க. நிஜமா நீங்க ரகட்டா இல்ல லவ் பாயா ப்ரோ? ரகட் பாயும் இல்ல, லவ்வர் பாயும் இல்ல, ஆல்ஃபா மேல். இப்போ அதான் ட்ரெண்ட் ப்ரோ. அப்புறம் அடுத்ததா உனக்கு என்னப்பா? உனக்கு என்னப்பான்னு கேட்டாவே உங்க மூஞ்சி தான் ஞாபகத்துக்கு வருது. உண்மையாலுமே உனக்கு என்னப்பான்னு சொன்ன உங்களோட மூமெண்ட் என்ன? உன்னை கடுப்பேத்தின மொமெண்ட் ஏதாவது? என்னைய கடுப்பேற்றின மொமெண்ட்டா? டெய்லி நடக்கும். நாங்கள் யூடியூப்பில் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம்ல, டீ கடைக்கெல்லாம் போனால் உனக்கு என்னப்பா நீ யூடியூப்ல நடிக்கிற, லட்சமா சம்பாதிப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீ கேஎஸ்ஆருக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? உனக்கு என்னப்பா நீ கேஎஸ்ஆர்ல படிக்கிற, ஜாலியா இருப்ப. ஒரே ரங்கோத்சவ்ல 35 பேரை கூப்பிட்டு வந்துருவாங்க. அதேதான். உண்மையிலேயே ஜாலியா இருக்காங்கண்ணே, 2 நாளா பார்த்துட்டு இருக்கேன்.